ஷோப்பா. ஏய் என்னடி பண்ற? நான் பண்றதுலாம் இருக்கட்டும். நேத்து நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ என்னதான் பண்ணல? உன் நம்பர் கேட்டு அவன் நைட் ஃபுல்லா என்ன டார்ச்சர் பண்ணிட்டாடா. யாரு? அவ இதுக்கு ஒண்ணு டார்ச்சர் பண்றா? நம்பர்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காத. நான் தான் இன்ட்ரோவர்ட் தெரியும் உனக்கு. யாரு இன்ட்ரோவர்ட்? நான் தான். பார்த்தா தெரியல? தெரியுது தெரியுது. இவரே வந்து பிடிப்பாராம். அவங்க வச்சு கண்ணு வாங்காம பாப்பாங்களாம். கேட்டா இன்ட்ரோவர்ட்டா. இல்லடி, அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே, திரும்பி பார்க்கலன்னா தப்பாயிடும்ல. அதனாலதான் உருட்டு. நல்லா உருட்டுறடா. ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டேன். அவங்க அப்பா சிட்ட இருந்தா எனக்கு என்ன? நான் என்ன அவளை கல்யாணமா பண்ணிக்க போறேன்? என்னமோ சொல்றப்பா. ஆனா அவ உன்னை விடுற மாதிரி தோணல எனக்கு. இப்ப என்ன, அவ உனக்கு கால் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. யாருக்குடா? ஹலோ, ஹாய், நிக்கிதா தானே பேசுறீங்க? ஹலோ, யாரு? நான் யாருன்னு இருக்கட்டும், உங்க ஆபீஸ்ல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாங்களா? என் ஆபீஸ்ல 3 ஸ்வேதா வேலை பார்க்கறாங்க. நீங்க எந்த ஸ்வேதாவை கேக்குறீங்க? பொட்டேட்டோ மாதிரி சப்பியா இருப்பாங்களே, அந்த ஸ்வேதாவை பத்தி கேக்குறேன். ஆமா, அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சொல்லுங்க, என்ன வேணும்? அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பார்ல? ஆமா, இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாங்க, இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே? மரமண்ட, நான் தாண்டி ஸ்வேதா பேசுறேன். இன்னுமா யாருன்னு தெரியல உனக்கு? நைட்டு ஃபுல்லா நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணியே அவன் தாண்டி பேசுறான். சேவ் பண்ணி தொலை. இவ்வளவு நேரம் பேசுறது உங்க அண்ணனா? குட்ரி குட்ரி, உங்க அண்ணா கிட்ட குட்ரி. குடுக்குறேன். எனக்கு தெரியாம எப்படி இந்த நம்பர் எடுத்த? ஏய், அதான் சொல்லிட்டா எடுப்பாங்க. அதான் நம்பர் சேவ் ஆயிடுச்சுல. கிளம்புடி. போடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. கண்டிப்பா இது அந்த ராஸ்கல் வேலையா தான். ஏய், அவனை நம்பி போய்டாத. அவ்வளவுதான். அப்புறம் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நல்ல வேலைப்பா. என்னடா, போடா அப்படி. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க மாவ டேய் விட்றா. டேய் இருடா. டேய் அம்மா, என்னம்மா அங்கேயும் எழுதிட்டு இருக்கு, நீயும் எழுதிட்டு இருக்க? நல்லாவே இல்லம்மா. இங்க பாரு, அமேசான் பிரைம்ல லப்பர் பந்துன்னு ஒரு படம் போடுறான். அதை உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். ஓகேவா? டேய் விக்கி, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான்டா. இப்ப நாடகமே முடிய போகுதுடா. மகேஷ் ஹரிணி கழுத்த தாலி கட்டானா இல்ல பிரியா கழுத்த தாலி கட்டானா மட்டும் பாத்துக்கிறேன்டா. என்ன அம்மா, ஓகேவா? அது முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். போய் பரிச்சை எழுதுற வழியை பாரு. போடா. சும்மா இருமா, அது வரைக்கும் உட்காந்து எவன் பார்த்துட்டு இருக்குது? இங்க பாரு, சூப்பரா இருக்கும் படம், நான் சொல்றேன். ஏய் குடுடி மூட்டை. விடுடா. ப்ளீஸ். ப்ளீஸ்டா, 10 நிமிஷம்டா. விடுடா. காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு. எவன்டா அவன்? சண்டை நிறுத்துங்கடா முதல்ல. சை, இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். எங்க பாரு. டேய் விக்கி. டேய் கல்யாண். டேய் கல்யாண், என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் கால் பண்ணிக்க கூடாதா? இல்ல மச்சி, டிஎம் டெக்ல இருந்து எனக்கு கால் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டான். அப்படியா? உடனே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். பஸ்ல வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எங்க தங்கலான்ட்டு. அதான் ஓனியாவா வந்துச்சு, டக்குன்னு வந்துட்டேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கால் பண்ணிட்டு வரணுமா என்னம்மா? நீ சொன்ன சரிதான். டேய் விக்கி, ஏன்டா சேல்ஸ்மேன்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்க? வெளியே வச்சு பேசக்கூடாது? யோ டாடி, அவனு சேல்ஸ்மேன் இல்ல, என் ஃப்ரெண்டு கல்யாண். நம்ம ஊர்ல மனோகர் ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருந்தாருல, அவர் கூட வாடகை சைக்கிள் இருப்பியே, அவரோட பையன் தான் இவன். தெரியல? சைக்கிள் கடை மனோகர் பையனா நீ? ஆமாப்பா, நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிருவேன்ப்பா. ஒரு நாள் கிளம்பிடுவியா? இது நம்ம வீடுப்பா, எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். கீதா, நம்ம மனோகர் பையன் நல்லா கவனிக்கணும், புரியுதா? புரியுது. நல்லாவே கவனிச்சுக்கிறேன். ஸ்வேதா, நம்ம தம்பிக்கு சூடா உன் கையால அருமையா ஒரு கப் காஃபி கொண்டு வா போ. சூடா மணக்க இருக்கணும், புரியுதா? சுட போட்டு உங்க அப்பன் தொட. சூடா காஃபி. பாயசமே கொண்டாரேன். பொண்ணுக்கு சமைக்க கத்து கொடுக்குறேன். நம்ம ஃபேமிலி இப்படி தான் இருப்பாங்க. உள்ள போய் பேசிக்கலாம் மச்சான், வா மச்சான். ஐயோ, எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பேசுவியா? இருப்பா, காஃபி போட்டு கொண்டாரோம். கீதா, நம்ம கல்யாண தம்பி சாப்பிட்டதுல மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. எங்க மிச்சம்? எல்லாத்தையும் மொத்தமா தொடச்சிட்டான். எப்பா, என்னால முடியாது, நான் போய் தூங்க போறேன்.
யோ என்ன இங்க வாயா. என்னடி நம்ம பெட்ல வந்து இவன் படுத்து கிடக்குறான் பாரு. இப்ப என்ன பண்றது? கீது, ஆ? நீ சைலண்டா போய் சோபால உட்காரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆ? ம். நானே எப்பயாவது தாண்டா படுக்கிறேன். இந்த வர்றேன்டா சைக்கிள் மாவனே. ஆளுக்கே படுத்துடலாம் போல. சரி, அம்மா 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 என்னப்பா? அம்மா, நீங்க உள்ளே போய் படுத்துக்குங்கம்மா, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். வேணாப்பா, நீ போய் அங்கிள் கூடயே பெட்ல நல்லா நிம்மதியா தூங்கு. அம்மா அம்மா இங்கே படுத்துக்க. அம்மா அம்மா அம்மா, எனக்கு உள்ள தூக்கம் வரல. இங்கே தான் கரெக்டாக இருக்குமா? அப்படியா? ஆ. சரி சொல்ற. ஒன்னும் இல்லப்பா. குட் நைட். குட் நைட்.